இந்த தேசத்துல 3 மரம் ரொம்ப விசேஷமானது. ஒன்று அத்தி மரம், இன்னொன்று ஒலிவ மரம், இன்னொன்று திராட்சை செடி. நீங்க இங்க வீடுகள்ல, பெரும்பாலான வீடுகள்ல பார்த்திருக்கிற வீட்டுக்கு முன்னால திராட்சை செடி இருப்பதை, திராட்சை கொடி படர்ந்து இருப்பதை பார்க்க முடியும். எல்லா பெரும்பாலான வீடுகள்ல, எல்லா வீடுகளையும் பார்க்க முடியும். அவங்க வீட்டுக்குள்ள இடம் இருந்ததுன்னா கட்டாயம் இந்த மாதிரி ஒலிவ மரத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்க, அத்தி மரத்தையும் வச்சிருக்கிறாங்க. இந்த 3 ரொம்ப விசேஷமானது. அத்தி மரம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறதாம். இந்த ஒலிவ மரம் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அதே மாதிரி திராட்சை செடி அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சந்ததி ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நான் உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். பிள்ளைகளுக்கு ஒரு துக்கப்படுறீங்களா? பிள்ளைகளுக்கு குறித்து கவலைப்படுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல செழிப்பா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால கலங்காதுங்க. எங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தருவார். ஏற்ற வேளையில குழந்தையை கொடுத்து அவங்களையும் ஆசீர்வதித்து அவங்களை செழிப்பாக நடத்துவார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்க. என் மனைவி வீட்டோரங்களில் திராட்சை செடியை போல இருப்பாள். என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவாங்க. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அந்த வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம். அதுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளரும்படிக்கு ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.